லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நம்முடைய தேவன் எப்படி வெளிப்படுகிறார்னா, அவர் அதிசயம் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். ஆண்டவர் செய்கிற முதல் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய முன்னோர்கள் தோற்று போன இடத்துல என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? முன்னோர்கள் வந்து வனாந்தரத்திலே தோற்று போனார்கள், வனாந்தரத்திலே முறுமுறுத்து அழிந்து போனார்கள், வனாந்தரத்திலே அவிசுவாசத்தினாலே விழுந்தார்கள். ஆனால் எனக்குள்ள ஒரு அதிசயமானவர் இருக்கிறார். என்னை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய எதுவும் என்னை தொடராதபடி அதே வனாந்தரத்தில் நான் ஜெயிப்பேன். யாராவது ஒருத்தருக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், ஒருவேளை முன்னோர்களுடைய வியாதி வருமா அப்படின்னு எல்லாம் பயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு வந்து அதை வந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரை என் மேல ஓடுறது உங்க ரத்தம், எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நான் இப்போ பரலோகத்திற்கு சொந்தமா மாறி இருக்கிறேன், இயேசுவுக்கு சொந்தமா மாறி இருக்கிறேன். நான் என்னுடைய அம்மா அப்பாவுடைய பிள்ளைன்றதை விட நான் அப்பாவுக்கு இயேசு, அப்பாவுக்கு பிள்ளை. ஏன்னா நீங்க எப்போ இந்த உலகத்திற்கு மரித்து ஞானஸ்நானம் என்கிற ஒன்றோடு கூட எழும்புறீர்கள், அப்பொழுது நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா, நீங்க இயேசுவுக்கு சொந்த ஜனமாய் மாறுகிறீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்துட்டாரு. இனி நம்முடைய குடும்ப சாபத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளுக்கும் நமக்கும் அதை விசுவாசித்து நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அது என்னை அணுக முடியாது. நான் முற்றிலும் பரிசுத்தமானேன், நான் முற்றிலும் சரியாகிவிட்டேன், இனி அந்த காரியம் எதுவும் என்னை தொடராது. அந்த நஷ்டம், அந்த கடன்கள், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய மகிமை நிறைய பேர் மேல ஆமென் ஸ்தோத்திரம் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்ப சாபங்களை எல்லாம் மாற்றுகிற உம்முடைய கரம், ஜெயித்த கர்த்தர் இப்பொழுது கிருபை செய்வீராக. ஆமென்.